டாய்லெட்டில் உட்காந்து ரீல்ஸ் பார்த்துட்ருக்கீங்களா? அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது. வாங்க பார்க்கலாம். 5 நிமிஷம் முடிக்க வேண்டிய விஷயத்த அரை மணி நேரம் ஆக்குறீங்க. இதனால் வெளியே இருக்கவங்க வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. செகண்டு, கண்ணுக்கு தெரியாத நுட்கிருமிகள் எவ்வளவோ இருக்குது. ஆனால் அது எல்லாம் பரவாயில்லன்னு பொருட்படுத்தாமல் நம்மளுக்கு ரீல்ஸ் தான் முக்கியம்னு உள்ளே உட்காந்து பார்த்துட்ருக்கோம். தேர்டு, நம்ம அதில் வர விஷவாயு காற்று நம்ம உடம்புக்கு எவ்வளோ கெடுதல்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நியூஸ் பேப்பரில் எவ்வளவோ பார்த்துருக்கோம். துப்புரவு பணியாளர்கள் எத்தனையோ பேர் வந்து ட்ரைனேஜ்குள்ளே இறங்கி க்ளீன் பண்ணும்போது விஷவாயு காற்று தாக்கி இறந்தவங்க இன்ன வரைக்கும் நியூஸ் வந்துட்டு தான் இருக்குது. இவ்வளோ ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சும் நம்ம டாய்லெட்டில் ரீல்ஸ் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து டாய்லெட் ப்ராப்ளம் நிறைய இருக்குது. சரியாக மலம் வரதில்லை. அது காரணம் நம்ம உணவு முறை, லேட் நைட் சாப்பாடு, நம்மளோட ப்ராக்டிக்கலான லைஃப்பில் கரெக்டான ஃபுட்டை எடுத்துக்க முடியல, பழங்கள் சாப்பிட்றதில்ல, தண்ணீர் குடிக்கிறதில்ல. இதுவாக நம்ம இதெல்லாம் மறந்துட்டு டாய்லெட்குள்ளே போய் ரீல்ஸை கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருந்தால் நம்ம பாத்ரூம் போகிறதுல எப்படி கான்சன்ட்ரேஷன் ஆகும்? அதனால் மலம் சரியாக வராது இல்லையா? நீங்கள் வந்து முக்கிறத விட தள்ளுறதுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க. ஸோ இனிமேட்டாச்சு முக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு தள்ளுறதுக்கு இம்பார்ட்டன்ட்டாக கம்மி பண்ணுங்கள். நீங்கள் ஒரு பப்ளிக் பிளேஸ்க்கே போகிறீங்க. பப்ளிக் பிளேஸில் உங்களுக்கு மொபைல் இல்லைன்னா டாய்லெட்டே வராது. அப்போ என்ன பண்ணுவீங்க? பின்னாடி வரவன் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான், நீங்கள் உள்ளே உட்காந்து தள்ளிக்கிட்டு இருப்பீங்க. அதனால தாங்க சொல்கிறேன், நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறது தப்பு இல்லை, ஆனால் எந்த இடத்துல யூஸ் பண்ணுறது தான் தப்பு. கொரோனா டைமில் சானிடைசரை பற்றி நம்ம எத்தனையோ பேருக்கு வீட்டில் இருக்கவங்கெல்லாம் சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள் நம்ம அட்வைஸ் பண்ணோம். ஆனால் இன்றைக்கி நம்ம அட்வைஸுக்கு மாறாக பெரியவங்களே ஃபோன் யூஸ் பண்ணுறதை எத்தனையோ பேரை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ டாய்லெட்குள்ளே போகும்போது மொபைலை தவிர்க்கணும். ஏன்னா பின்னாடி வர ஜென்ரேஷனும் இதை பார்த்துட்டு தான் இருக்குது. ஸோ நம்ம பண்ணுறது தான் அவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. நம்மளே டாய்லெட்டில் ஃபோனை யூஸ் பண்ணியிருந்தால் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஒரு காலத்தில் ஆண்கள் வந்து சிகரெட் அடித்தா தான் பாத்ரூம் போவாங்க. ஆனால் இப்போ ஃபோன் இருந்தால் தான் பாத்ரூம் வருன்ற சூழ்நிலைக்கு மாறிட்டாங்க. ஸோ ஃபோனை அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஃபோன் நம்ம பேசுகிறதையே ஓட்டு கேட்குது. அப்போது ஃபோனில் தெரியாதனமாக கேமரா ஏதோ நம்ம எத்தனையோ ஆப்ஸை டவுன்லோட் பண்ணுறோம்ல, கேமரா ஆன் பண்ணி நம்ம வீடியோ சோஷியல் மீடியாவில் வந்தால் சரியாக இருக்கும். ஸோ எல்லாருமே இதை வந்து ரீல்ஸ் பாருங்கள். ஏன்னா எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு நீங்கள் ரீல்ஸ் பார்க்கத்தா தான் எங்களுக்கு யூஸு. ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பட் ஆனால் எந்த இடத்துல உட்காந்து பார்க்குறேன்றது கொஞ்சம் திருத்திக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட முடிச்சுக்கலாம். பாய். ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்கள்.